ஒரு நாளை காலை, ஆஃப்டர்நூன், மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங், நைட் என்று பிரித்திருக்கிறார்கள். ஆமென். அதிலே ஒரு பகுதி தான் சாயங்காலம் என்றாலும் வேதம் கூறுகிற இந்த சாயங்காலம் ஒரு நாளில் வருகிற ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்ல. இது ஒரு சீசனை குறிக்கிறது, ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது. சாயங்காலம் என்கிறது ஒரு சீசன், ஒரு காலம் அதை குறிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த வசனத்திலே சாயங்காலம் ஆயிடுச்சு, சீசன் வந்துருச்சு. ஆமென். அடுத்ததாக நேரமும் ஆயிற்று, டைம் ஹேஸ் கம், நேரமும் ஆயிற்று. இந்த ரெண்டு வார்த்தைகளை நான் மிக அழுத்தமாக உங்கள் இருதயத்தில் வைக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. சாயங்காலம் என்பது ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று, அந்த சாயங்காலம் 3 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 3 o'clock. அடுத்ததாக சன்செட்டுக்கு அப்புறமும் சாயங்காலம் தான். இந்த ரெண்டு காலத்தை நீங்க மனதில் வச்சுக்கோங்க. 3 மணிக்கு ஆரம்பிக்கிறது, சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகும் சாயங்காலம் தான். ஏன்னா இதே அதிகாரத்தில் இந்த 15வது வசனத்திலே ஒரு சாயங்காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. 23வது வசனத்திலே அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை நான் பின்பதாக இன்னும் விவரமாக சொல்லுகிறேன். ஆமென். சாயங்காலமான போது ஜனங்களை அனுப்பிவிட்டு தன்னுடைய பிதாவோடு உறவாட ஜெபிப்பதற்கு அவர் தனிமையாக இருந்தார். நான் சொல்லுகிறேன், சாயங்காலம் என்கிற அந்த சீசன் காலம் நீங்களும் நானும் ஜெபிக்கிற காலம், தேவனோடு கூட உறவாடுகிற காலம். the season of evening. ஆமென். தேவனை துதிக்கிற காலம். ஆமென். ஈவினிங் சீசன் என்பது வேத வசனத்தை தியானித்து ஆமென் ஆமென் தியானிக்கிற ஒரு காலம், தேவனோடு உறவாடுகிற ஒரு காலம், ஜெபிக்கிற ஒரு காலம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா, praise be to God. லூக்கா 24ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். 29, 31 வாசித்தீங்கன்னா, எம்மாவூருக்கு போகிற வழியிலே சீஷர்கள் அவங்க சொல்லுகிறார்கள், சாயங்காலமும் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று வருந்தி என்ன செய்தார்களாம், கேட்டுக்கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. முக்கியமான ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். சாயங்காலம், லிசன் கேர்ஃபுல்லி. சாயங்காலம் என்பது 2 காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஒன்று, பகற்காலம் முடிய போகிறது. சாயங்காலம் என்பது எதை குறிக்கிறது? ஒன்று, பகல் காலம் முடிய போகிறது. இன்னொன்று, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. இந்த 2ஐ நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் வாழ்கிற இந்த சீசன், ஈவினிங் டைம், இது சாயங்கால நேரம். ஒரு அந்தகாரம் சூழ போகிறது, ஒருவரும் சிறிய செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது. அப்ப இந்த சாயங்கால நேரத்தில் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி விழித்து ஒரு காரியத்தை சந்திக்க நாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நேரம் என்பதை மறந்து போகாதீர்கள். இது ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். நம்முடைய இந்திய தேசத்திலும் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் கொடுமையாக மாறும், இன்னும் சபைக்கு உபத்திரமும் வரும். ஆமென். ஒரு பெரிய இருண்ட காலத்திற்கு சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அப்படி சபையும் விசுவாசிகளும் ஊழியர்களும் ஆயத்தமாகி ஜெபித்து தேவனுடைய வல்லமையை பெற்று நாம் எழுப்பி நிற்கும் பொழுது எந்த அந்தகாரமும் சபையை மூட முடியாது. மாறாக நம்மை கொண்டு ஒரு பெரிய விடியற் காலத்தை கர்த்தர் இந்த தேசத்திலே கொண்டு வர சித்தமாயிருக்கிறார். சாயங்காலம், முதல்ல நான் டே டைம் சொல்றேன், பகற்காலம். பகற்காலத்தை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றார்? வாசிங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 9 ஒரு சில வசனங்களை வேகமாக வாசிங்கள். ஜான் தி காஸ்பல் சாப்டர் யோவான் 11:9 வாசிங்கம்மா. கவனிங்க. ஒருவன் பகலிலே நடந்தால் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் நடந்தால், வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். இப்ப 9வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. John the Gospel chapter 9 verse 4. பகற்காலம் இருக்க மட்டும்
நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்து பிதாவின் சித்தத்தை செய்து மனுக்குலத்திற்கு ஒரு பெரிய ரட்சிப்பின் விமோச்சனத்தை ஏற்படுத்த அவர் இந்த உலகத்தில் வந்து 30 ஆண்டுகள் அடங்கி இருந்து 31வது ஆண்டிலிருந்து 3.5 ஆண்டுகள் தேவனுடைய ராஜ்யத்தை தீவிரமாக ஸ்தாபிக்க ஆண்டவர் கிரியை செய்தார். அவர் கிரியை செய்த பொழுது அவருக்கு விரோதமான கூட்டம் எழும்பினது. அவரை அடிக்க, அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் மத தலைவர்கள். ஆனால் பைபிள் என்ன, ஆண்டவர் என்ன தெளிவா சொல்கிறார், ஆமென். எனக்கு த்ரெட்டன் இருக்கிறது, எனக்கு மிரட்டுதல் இருக்கிறது, உன்னை கொன்றுவேன், உன் ஊழியத்தை அழிச்சிருவேன், இந்தியாவில் ஒரு கிறிஸ்தவன் இருக்கக்கூடாது என்கிற சத்தம் ஒரு பக்கம் கேட்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம், சொல்லுங்க சத்தமா, ராக்காலம் வருகிறது. இப்ப சர்ச் பயங்கரமான அவசரத்தில் இருக்கிறது. ஆண்டவர், God is in urgency. ஏன்னா ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருவதற்கு முன்பதாக பகற்காலத்தில் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை நான் தீவிரமாக செய்ய வேண்டும். பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. ஆமென். நேரம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நாளைக்கு ஊழியத்துக்கு வர்றேன், நாளைக்கு போய் காஸ்பிள் சொல்றேன், என் ஃப்ரெண்டுக்கு அடுத்த மாசம் சொல்றேன். இல்லை, இன்றைக்கே கர்த்தர் உனக்கு கொடுத்த பகற்காலம் என்பதை மறந்து விடாதே. ஜெபிப்பதற்கு நாட்களை தள்ளி போடாதே. உன்னை நீயே ஆயத்தம் செய்வதற்கு நாட்களை தள்ளி போடாதே. ஒரு பயங்கரமான காலம் வந்து கொண்டிருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார்.